மீன் வறுவலோ சிக்கன் வறுவலோ எப்பயும் கடையில் விற்கிற அந்த மசால் பொடியெல்லாம் நான் வாங்க மாட்டேங்க. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் எரிப்பாக இருக்கும், இல்லைனா உப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கூடுதல் குறையாக போட்டாலும் நம்மளுக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுங்க. வீட்லேயும் அப்போ அதே மாதிரி தான். அதனால நான் எப்பயும் மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், அப்புறம் மசால் பொடி ஐட்டத்தில் சிகப்பு மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் பெப்பர் இதெல்லாம் வச்சு அரைச்சி அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுப்பேங்க. அதே கொஞ்சம் செட் ஆயிரும். அப்படியே கொஞ்சம் வறுத்து எடுத்தோம்னா வாசனை ஜம்முன்னு வீசுங்க. நீங்கள் யாரெல்லாம் இப்படி மீன் வறுவல் செய்வீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன். அப்படி மீன் வறுவல் காயாக அப்படியேவும் விறகு அடுப்பில் செஞ்சுட்டு அப்படியே அந்த மனத்தோடையும் அப்படி வெளியே அப்படியே எல்லாம் இயற்கையை காற்றை அப்படி ரசிச்சுக்கிட்டு இயற்கையை பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம செஞ்சோன்னா மனசுக்கும் ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. வேலை செய்கிற ஃபீலிங்கே தோணலை. என்ன அப்பப்போ தீயை மட்டும் பார்த்துக்கணுங்க. கரெக்டாக நல்லா அந்த தீயை அப்பப்போ புகைய விடாமல் அந்த தீயை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா விறகு அடுப்பு ஜம்முன்னு எரிக்கலாங்க. நீங்கள் யாரெல்லாம் விறகு அடுப்பு செய்வீங்க எனக்கு கமெண்ட்னு சொல்லுங்கள். மீன் வறுவல் நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. பெரிய மீன் பீஸாக இருந்துச்சு, அதனால் ரெண்டாக மட்டும் போட்டு எடுத்துட்டேங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றனால எல்லோரும் வீட்டில் தாங்க இருந்தாங்க. அப்படி ஜாலியாக வெளியே விறகு அடுப்பில் செஞ்சுக்கிட்டு அப்படியே தீயை அணையும் போதெல்லாம் அப்படியே எங்கள் பாப்பாவும் ஓடி வந்து அம்மா தீ அணைஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவளே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே சைடில் சரி மீன் வறுவல் மட்டும் போதுமா, மீன் குழம்பு இருந்தால் தானே ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்ட்டு மீன் குழம்பு சைடில் நல்லா காய வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டேங்க. ஏன்னா அனல்லையே கொஞ்சம் அப்படியும் இருந்துச்சுன்னா அந்த மீன் பீஸெல்லாம் நல்லா வெந்து வருங்க. என்ன தான் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வேலை செஞ்சு நம்ம எல்லாம் ரெடி பண்ணாலும் வெளியே நம்ம இயற்கையாக சமைக்கிறதும் சரி, வெளியே அதாவது துவைக்கிறது எந்த வேலையானாலும் எனக்கு வீட்டுக்கு வெளியே பிடிக்குங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குங்க கமெண்டில் சொல்லுங்கள். வாரம் பூரா வேலை செய்கிற பெண்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் ரெஸ்ட்டுன்றது நம்ம படுத்து தூங்குறது, கொஞ்சம் காலாராங்கிட்டு நடக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறதும் ஒரு வகையில் ரெஸ்ட்டு தாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணுறேங்க. நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். என்ன தான் கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்ட்டு எல்லாம் வந்தாலும் நம்ம இயற்கையாக வைக்கிற இந்த விறகடுப்பு சமையலாக மிஞ்சுக்கா எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.